நிக்கால பண்ணுற நெய்ச்சோறு சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த தேங்காய் பால் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கே இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நெய்ச்சோறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதோட 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், அதோட 2 பட்டை சேர்த்து இதை நல்லா பொரிய விட்டுறலாம். இதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிட வேண்டாம், டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இதோட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிட வேணாம். தக்காளி மேஷ் ஆகிடுச்சுன்னா சாதத்தோட கலர் மாறிடும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு மல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நெய்ச்சோறுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணிங்கிற கணக்கில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா சீரக சம்பா அரிசியை ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம தம் போட்டுடலாம். எப்பயும் பிரியாணிக்கு தம் போடுற மாதிரியே இதையும் தம்மில் போட்டலாம். ஒரு 5 மினிட்ஸ் தம்முக்கு அப்புறம் நம்மளோட சூப்பரான நெய்ச்சோறு ரெடி ஆயிரும். சூடான நெய்ச்சோரோட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.